பள்ளி மாணவிக்கு முத்தம் கொடுத்த தலைமை ஆசிரியரை தர்மடி கொடுத்து அரை நிர்வாணப்படுத்தி உறவினர்களும் பெற்றோர்களும் ஊர்வலம் அழைத்து வந்த சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதைவிட தலைமை ஆசிரியரை மாணவி காதலிப்பதாக கூறிய அதிர்ச்சியும் அரங்கேறியுள்ளது. கல்வி நிலையம் காதல் நிலையமாகி போன கலேபரம் குறித்து பார்ப்போம். ஊரே ஒன்று கூடி ஒரு மனிதரை அடித்து அரை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்துச் செல்லும் இந்த கோலத்துக்கு பின்னணி சமூக வலைதளத்தில் வெளியான ஒரு போட்டோ தான். இப்படி அரை நிர்வாணமாக அழைத்துச் செல்லப்படும் இந்த நபர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்துள்ள எருமனூர் கிராமத்தில் செயல்படும் பிஇடி என்னும் தனியார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் எடில்பர்ட் பிலிப்ஸ். சமீபத்தில் பள்ளி படிப்பை முடித்துச் சென்ற மாணவி ஒருவர் தலைமை ஆசிரியரின் தோள் மீது கை போட்டிருக்க, தலைமை ஆசிரியர் எடில்பர்ட் பிலிப்ஸ் மாணவியின் கன்னத்தில் முத்தமிட்ட புகைப்படம் வெளியானதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். புகைப்படம் வெளியானதும் கொந்தளித்த மாணவியின் பெற்றோரும் உறவினர்களும் தலைமை ஆசிரியர் எடில்பர்ட் பிலிப்ஸை தர்ம அடி கொடுத்து அவரை உள்ளாடையோடு சாலையில் ஊர்வலமாக அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். தலைமை ஆசிரியர் இப்படி அரை நிர்வாணத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட தகவல் கிடைத்ததும் அந்த பகுதிக்கு வந்த விருதாச்சலம் போலீசார் தலைமை ஆசிரியரை மீட்டு வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது பள்ளி முன் திரண்ட பெற்றோரும் உறவினர்களும் கிராம மக்களும் தலைமை ஆசிரியர் மீதும் அவருக்கு உடந்தையாக இருந்த ஆசிரியர்கள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி போலீசாருடன் வாக்குவாதம் செய்ததோடு சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த வருவாய் வட்டாட்சியர் தொடர்புடைய மாணவியிடம் விசாரணை நடத்திய போது தலைமை ஆசிரியரை காதலிப்பதாகவும் தனது சம்மதத்தோடுதான் அவர் முத்தம் கொடுத்ததாகவும் அந்த மாணவி கூறியது எல்லோரையும் அதிர்ச்சியடைய செய்தது. இதன் பின்னர் சாலை மறியலை கைவிட்ட நிலையில் பெற்றோரும் உறவினர்களும் போலீசார் மற்றும் வருவாய் ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அறியா பருவ பெண் காதலிப்பதாக கூறினாலும் அதனை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டியது தந்தை ஸ்தானத்தில் இருக்கும் ஆசிரியரின் கடமையாகும். ஆனால் அதனை தனக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியரை கைது செய்த போலீசார் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்தனர். மேலும் பள்ளியில் இதுபோல் வேறு ஏதேனும் அநாகரீக சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதா என்பது குறித்தும் விசாரணையை தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் பிஇடி பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. பள்ளி வளாகத்தில் இருந்த விடுதியில் தங்கியிருந்த மாணவர்களும் வீட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.